1978இல் ஜிம் ஜோன்ஸ் என்பவர் 918 பேரை கயானாவின் காட்டுக்குள் அழைத்துச் சென்றார். சொர்க்கம் என்று சொன்னார். ஆனால் ஜோன்ஸ் டவுன் சிறைச்சாலையாக மாறியது. உறுப்பினர்கள் போலி தற்கொலை பயிற்சிகளுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டனர். சிறிய தவறுகளுக்கு அடிக்கப்பட்டனர். ஆயுதம் ஏந்திய காவலர்கள் யாரையும் வெளியே போகவிடவில்லை. நவம்பரில் காங்கிரஸ்மேன் லியோரியான் விசாரணைக்கு வந்தபோது ஜோன்ஸ் அவரை விமான நிலையத்தில் கொலை செய்ய உத்தரவிட்டார். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஜோன்ஸ் வெகுஜன கொலையை கட்டளையிட்டார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முதலில் சயனைடு கலந்த பானத்தை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆடியோ பதிவுகள் பயங்கரமான இறுதி தருணங்களை பிடித்துள்ளன. குழந்தைகள் அலறுவது, பெற்றோர்கள் அழுவது, ஜோன்ஸ் அமைதியாக படுகொலையை இயக்குவது. பல உடல்களில் ஊசிக்குறிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக விஷம் செலுத்தப்பட்டிருந்தது.